ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதி நடுப்பக்க கற்றை குறித்து அலசும் புதிய கோணம். புதிய கோணத்துல அருஞ்சொல்லில் இருந்து தான் ஒரு நடுப்பக்க கற்றையை எடுத்திருக்கிறோம். அந்த நடுப்பக்க கற்றையினுடைய சாரம் என்ன அப்படின்னா, பாஜக 370 இடங்கள் ஜெயிக்காது எப்படி, அதுதான் இதனுடைய சாரமாக இருக்கிறது. சமஸ் எழுதியிருக்கிறார். இது பற்றி அலசுவதற்கு எழுத்தாளர் சமஸே வந்திருக்கிறார். வணக்கம் சமஸ். வணக்கம். அந்த கட்டுரை குறித்து பேச உங்களையே அழைச்சிருக்கிறோம். அதுவே ஒரு புதிய அனுபவம் நினைக்கிறேன். 370 இடங்கள் பாஜக ஜெயிக்காது அப்படின்றீங்க. இந்த தரவு, இந்த முடிவுக்கு எப்படி நீங்க வந்தீங்க? இல்லை, இந்த தரவு வரலாற்றையும் நீங்கள் கடந்த கால வரலாற்றையும் இன்னைக்கு சமகால கலை யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டா அது போதுமானது. உதாரணமாக ஒவ்வொரு கட்சிக்கும் மினிமம் பேஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. இப்போ உதாரணமாக திமுகவுக்கு இங்கே ஒரு ஓட்டு வங்கி உண்டு, அண்ணா திமுகவுக்கு அதுக்கு கீழே அவங்க வர மாட்டாங்க, அவ்வளோதான். அதே போல் அதற்கு மேலே வாங்குறதுலையும் ஒரு விதமான அளவுக்கு தான் வளர முடியும். நீங்கள் ஒரு 10 போகலாம், 20 போகலாம். அதை தாண்டி எல்லாம் போகிறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது பாஜகவினுடைய கடந்த கால வாக்கு வங்கி அந்த வரலாறு இன்னைக்கு பலர் மறந்துட்டாங்க. 1991 20% முதல் முறையாது செக்யூர் பண்ணிச்சு. அப்போ 120 சீட்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாய் காலகட்டத்தில் அவர்கள் பெற்ற மிகப்பெரிய வெற்றி 1998 தேர்தல். அந்த தேர்தலில் 25.5% வாக்குகளை பாஜக வாங்கினுச்சு. 182 இடங்கள் வென்றாங்க. அதுதான் மோடிக்கு முந்தைய பாஜகவினுடைய உச்சபட்ச வெற்றி அப்படிங்கிறது. இதற்கு பிறகு மோடிக்கு பிந்தையது, அதாவது 2014 அவங்க 282 வாங்கினது நமக்கு தெரியும். அடுத்தது 2019 303 வாங்கினாங்க. இந்த 303 என்பது அவர்களுடைய அசாத்தியமான வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய வெற்றியை பாஜக பெற்றதை இந்த பக்கத்தில் எவ்வளோ பெரிய சேதாரம் நடந்தால் மட்டுமே அவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் ஒரு இடத்துல மண்ணை வெட்டுறீங்க, 2 அடி இங்கே வெட்டிட்டீங்க அப்படின்னா கீழே 2 அடி மண் பெயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் போக முடியும். 2 அடியில் இருக்கிறது 2 அடி. இப்போ காங்கிரஸ் 2 தேர்தலையும் மிக மோசமான தோல்வி தழுவிச்சு. ராகுல் காந்தியால் ஒன்றும் பண்ண முடியல. இது எல்லாமே ஏராளமாக விவாதிக்கப்பட்டது. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், அரசியலில் இருக்கிறவங்க, ஊடகங்க எல்லாருக்கும் ஒன்று சாமானியருக்கு கூட புரிஞ்சுக்க முடியும், காங்கிரஸ் இதுக்கு மேலே தோக்க முடியாது. இவ்வளோதான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பாஜக 303 இடங்கள் வென்ற போது காங்கிரஸ் எதிரில் 17 மாநிலங்கள், ஒன்றிய பிரதேசங்களில் வெறும் 0 வாங்க வேண்டியிருந்துச்சு. இமேஜின் திஸ். 17 ஸ்டேட்ஸில் நீங்கள் வெறும் 0 வாங்கினாதான் இந்த பக்கம் பிஜேபி 303ங்கிறதே தொட முடியும். சரியா? அதே போல் பெரிய வெற்றிங்கிறப்ப பலரும் பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. அதாவது இதெல்லாம் ஈஸியாக நடந்துருமோ அப்படின்னு. இன்னொரு மித் என்ன இருக்குன்னா, இந்த 303ங்கிற பெரிய எண் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இல்லை. 272 தனிப்பெரும்பான்மைக்கான எண் நாடாளுமன்றத்தில், மக்களவையில். அதற்கு மேல் இது வெறும் 31 எண்ணில் தான் இந்த ஆட்சி நீடிச்சிட்டு இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது, இந்த ஆட்சியை. அப்போ இந்த 31ங்கிறது நீங்கள் 17 மாநிலங்கள், ஒன்றிய பிரதேசம் சொல்கிறேன்ல, ஒரு கலெக்டிவாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு பிராந்தியத்துக்கு 2 அப்படி மாறிஞ்சினாலே 34க்கு கீழே போயிடும். இந்த ஆட்சியோட நம்பர் கீழே போயிடும். 0 வாங்கின அந்த 17 மாநிலங்கள்ல 2 இடங்கள், 2 இடங்கள். எல்லா இடத்துலயுமே 2 சீட்ஸ் இல்ல ஒன்றிய பிரதேசங்கள். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆவரேஜா சொல்றேன், சராசரியா சொல்றேன். 2 நாளே இங்க போயிடும். உண்மை என்னன்னு சொன்னா, நான் எல்லாத்தையும் எண்ணிக்கையோட சொல்றேன். நம்ம அதை டீடைல்டா பேசுவதற்கு முன்பாக, இந்த கட்டுரையினுடைய சாரமே 2019 வென்ற அந்த 303 இடங்களை கூட இப்ப பாஜக வெல்லாது. நீங்க எப்படி அதை கட்டுறீங்க அந்த கட்டுரை அப்படின்னா, பாஜகவினுடைய உச்சபட்ச எண்ணிக்கை 303, காங்கிரஸோட 2019 மிக மோசமான அவ்வளவுதான். இது திரும்ப நிகழாது. இது நிகழாது. இதுதான் இது நிகழ்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது மட்டும்தான். உதாரணமா சொல்றேனே, இப்ப கடந்த தேர்தலில் ஹரியானா மாநிலம் 10க்கு 10 பாஜகவுக்கு கொடுத்த ஒரு மாநிலம். கிட்டத்தட்ட 58% வாக்குகள், அதாவது 100 ஓட்டு அங்க பதிவாச்சுன்னா 58 ஓட்டு பாஜகவுக்கு ஒட்டுமொத்தமா மாநிலத்தில் விழுந்தது. இப்ப 3 மாதங்களுக்குள்ளார அங்க முதலமைச்சரை பாஜக மாத்தி இருக்கு. தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி, இப்ப நம்ம 1 மாசத்துக்கு முன்னாடி கட்டார் மாற்றப்பட்டாங்க. அப்புறம் அங்க அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள், பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் 6 பேருக்கு சீட் கொடுக்கல, எம்பிஸ்க்கு சீட் கொடுக்கல, புது ஆட்களை கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி என்றால் அது எதனுடைய அறிகுறி? ஏன் முதலமைச்சரை போய் தேர்தலுக்கு முன்னாடி மாற்றணும்? நேரடி அங்கே இருக்கக்கூடிய அதிருப்தியினுடைய நேரடி வெளிப்பாடு. நான் இங்க நேரம் குறைவுங்கிறதுனால ஹரியானாவை மட்டும் சுற்றுறேன். ஆனால் பாஜக அறிவித்திருக்கக்கூடிய ஏற்கனவே 300 பேர் எம்பிஸ்ல ஆல்மோஸ்ட் 100 பேருக்கு அவங்க திருப்பி சீட் கொடுக்கல.
அப்படின்னு சொன்னா இந்த அதிருப்தி பாஜகவுக்கே நன்றாக தெரிகிறது அப்படிங்கிறது முதல் அர்த்தம். இரண்டாவது விஷயம், 400 சீட்ஸ் இது வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 400 சீட்ஸ் கிட்டத்தட்ட. இதுல என்னுடைய கணக்குப்படி 100க்கும் மேற்பட்டவர்கள் டர்ன் கோட்ஸ் ஏனைய கட்சிகளிலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டவர்கள், பெரும்பாலும் காங்கிரஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்ட. உதாரணமா பஞ்சாப் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். பஞ்சாப்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்க வந்து ஆம் ஆத்மியினுடைய எம்பி அவர் வந்து கட்சியில் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி சேர்க்கப்பட்டு இப்ப வேட்பாளராக அறிவிக்கப்படுறார். அப்படின்னு சொன்னா ரியாலிட்டி என்ன? இந்த ரியாலிட்டி எல்லாமே பெரும்பான்மை பிரதான ஊடகங்கள், தேசிய ஊடகங்களால் மறைக்கப்படுது, மக்களுக்கு சொல்லப்படவில்லை. இந்த ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா, பாஜக திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய மாஸ் ஹிஸ்டீரியாவுக்கு ஊடகங்கள் விலை போகின்றன அல்லது அடிபணிகின்றன. அதை வந்து உடைக்கணும், மக்கள்கிட்ட என்ன இருக்குங்கிறத சொல்லணும் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்டா நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அந்த ஒரு பெரிய டிராவல் மூலமாக, பயணத்தின் மூலமாக இந்த கட்டுரை எழுதியிருக்கீங்க. அதுல நீங்க குறிப்பிடுறது 2019 ஒப்பிடுதல்ல அப்போ ஒரு புல்வாமா தாக்குதல் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியது, ஒரு தேசிய அலையை ஏற்படுத்துச்சு அப்படின்றத சுட்டி காட்டிட்டு, இப்ப நீங்க சொல்றதா முக்கியமான பாயிண்ட் இந்த கட்டுரையில, வட மாநிலங்கள்ல பொதுவாக எல்லாரும் சொல்றாங்கன்னா பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க சொல்வது மோடி மீது அதிருப்தி இல்லை, ஆனால் பாஜக ஆட்சி மீது சலிப்பு இருக்குன்றீங்களே, இதை புரிஞ்சுக்க. அதாவது நம்ம ஒரு தெளிவு பண்ணிக்கணும். வட மாநிலங்கள்ல பாஜகவினுடைய பலம், இப்ப நான் வந்து பாஜக 303 வாங்க முடியாது, இந்த நம்பர் அவங்களுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு ஒரு 225லேருந்து 250 தான் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா பாஜகவை நான் குறைத்து மதிப்பிடுகிறேன்னு நினைச்சிட வேணாம். நீங்கள், நான் திரும்பவும் நினைவூட்டுறேன், வாஜ்பாய் காலகட்டத்தில் அது வெற்றி பெற்றதனுடைய உச்சபட்ச எண் 182 என்றால் நான் இன்னைக்கு 225 வரைக்கும் மினிமமா அவங்க வருவாங்கன்னு சொல்லி பேசுறேன்னா அவர்களை நான் அங்கீகரிக்கிறேன், அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. அதே போல என்னுடைய எண்ணிக்கை நான் கொடுக்கறதுல பல மாநிலங்களில் அவங்களுக்கு தான் பிரதானமாக, இந்தி மாநிலங்கள் எல்லாத்திலையுமே நான் கொடுத்திருக்கிறேன். உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் கடந்த முறை 80 தொகுதிகள் 62 தொகுதிகள் வென்றாங்க. இந்த முறை ராம் மந்திருக்கு அப்புறம் 70 தொகுதிகள் வரைக்கும் என்னுடைய கணக்குல நான் வந்து வச்சிட்டு இருக்கிறேன், கொடுக்கிறேன். சோ அங்க இப்ப என்ன முக்கியமான விஷயம்னா, பாஜக வந்து 12 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறார்கள். இது அந்நில 2 மாநிலங்கள், பெரிய மாநிலங்கள், ஒன்னு பீகார், இன்னொன்னு மகாராஷ்டிரம். இரண்டுலையும் அவர்களுடைய முதல்வர் இல்லைன்னு சொன்னாலும் அவர்கள் தான் பிரதானமான நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த 14 மாநிலங்களிலும் டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய இந்த 14 மாநிலங்களிலும் அதிருப்தி இருக்கிறது, சலிப்பு இருக்கிறது, மாநில மக்களுக்கு மாநில அரசு மீது இருக்குது. இது வந்து கொஞ்சம் போல நான் சொல்றது வந்து மோடி அலை முழுக்க மோடி வந்து ஏதோ சரிஞ்சிட்டாரு, பாஜக வந்து முற்றிலும் வலுவிழந்துடுத்து, பெரிய வந்து அதிருப்தி இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் சலிப்பு ஏற்பட்டிருக்கு. தர்ஃபோர் இந்த இந்தி பிராந்தியங்கள்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அங்க சின்ன சேதாரங்கள், உதாரணம் எப்படி வச்சுக்கோங்க, இப்ப ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், இந்த 3 மாநிலங்கள்லயும் கூட்டுத்தொகையில 65 தொகுதிகள் இருக்கு. போன வாட்டி 62 தொகுதிகளை பாஜக வென்றுச்சு. இப்ப ராஜஸ்தான்ல இந்த முறை நான் என்ன நினைக்கிறேன், 25ல 20 பாஜக வெல்வாங்க, 5 வந்து காங்கிரஸ் வெல்வாங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய போடல. இது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலயும் 3 அல்லது 4 ரொம்ப சாத்தியமுள்ள அங்க இருக்கிற நிலவரத்தை பார்த்து நான் கணக்கிட்டு இருப்பது. இந்த அளவுக்கு நேர்ந்தாலே இந்த எண் குறைஞ்சிருது. ஏன்னா 31ல தான் நிக்குது இந்த அரசாங்கம். ஒரு சின்ன சேதாரம் ஏற்பட்டாலே முடிகிறது. இன்னும் வெளிப்படைய அடுத்த கட்டத்துக்கு வரேன். இப்ப உதாரணமா 2014 தேர்தலில் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக வென்ற தொகுதிகள் 44, 2019 52. இந்த ஆண்டு தென்னிந்தியாவில் மட்டுமே இந்த 47ல இருந்து 52க்கு காங்கிரஸ் வென்றுவிடும். மார்க் மை வேர்ட்ஸ். 44 கேரளாவிலே கிட்டத்தட்ட கடந்த முறைக்கு இணையாக இந்த முறை ஜெயிக்க போகிறார்கள். தமிழ்நாட்டிலே அவர்கள் முன்னிலை வைக்கிறார்கள். கர்நாடகத்திலே போன முறை 28 தொகுதிகளில் 25 தொகுதிகளில் பாஜக வென்றது. இந்த வாட்டி வந்து பாஜகவுக்கு தான் நான் நிறைய நம்பர்ஸ் போட்டிருக்கேன், 15 போட்டிருக்கேன் மினிமமா. ஆனால் குறைந்தபட்சம் 10 தொகுதியாவது காங்கிரஸ் வெல்வதற்கான சாத்தியம் இருக்கிறது. தெலங்கானா அதே போல, தெலங்கானால வந்து காங்கிரஸ் வந்து பெருசா எமர்ஜ் ஆயிருக்கு, பிஆர்எஸ் கீழே போயிருக்கு. சோ இந்த முறை வந்து நீங்க காங்கிரஸ் வந்து ஒரு 50 தொகுதிகள் வரைக்கும் தென்னிந்தியாலே 40லேருந்து 50 வந்துருவாங்க. தர்ஃபோர் வலுவான எதிர்க்கட்சி இருக்கு. நான் வந்து மக்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, ஜனநாயகத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. 2014 காட்டிலும் 2019 காட்டிலும் வலுவான ஒரு எதிர்க்கட்சிகள் உட்கார போகின்றன. இது பாஜகவான்னு தெரியாது, இந்தியா கூட்டணியான்னு தெரியாது. யார் வென்றாலுமே எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, 50 தொகுதி 55 தொகுதியில கூட வராம ஒருத்தர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போறது இல்ல. வெறும் 100 தொகுதிகளுக்குள்ளார எதிர்க்கட்சிகளை வந்து நீங்க கட்டம் கட்டிட முடியும், அப்படி நடக்க போறது இல்லை என்பதை நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இந்த கட்டுரையில காங்கிரஸ் தொண்டர்களுக்கு, காங்கிரஸ்காரருக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய 3 விஷயத்தை நீங்க குறிப்பிடுறீங்க. காங்கிரஸ் திட்டமிட்டு போராடினால் 120 இடங்களை ஜெயிக்க முடியும்ட்டு ஒரு டீடைலிங் தரீங்க, ஒரு டேட்டா. 2019ல காங்கிரஸ் தோற்ற 70 இடங்கள்ல குறைவான வாக்கு சதவீதம்ன்றீங்க. பாஜக வென்ற 164 இடங்கள்ல 2.5 வாக்குகள்
மாறிடுச்சுனாலே காங்கிரஸ்க்கு லாபம். இந்த 3 பாயிண்ட காங்கிரஸ்க்கு நம்பிக்கை கொடுக்குது. அது எப்படி? அதாவது ஒரு இப்போ இந்திய மக்களவை தேர்தலை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒட்டுமொத்த களத்துல 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஒருத்தர் ஜெயிக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த நம்பர் வந்து அந்த தொகுதி வந்து கஷ்டம், ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம். அவர் கையில இருக்கு, அந்த கட்சி கையில இருக்குன்னு. பாஜக வென்ற 303 தொகுதிகள்ல 1/3 கிட்டத்தட்ட ஒரு 100 சொச்சம் தொகுதிகள்ல தான் 3 லட்சத்துக்கு மேல உள்ள வாக்குகள்ல ஜெயிச்சிருக்காங்க. 2 லட்சம் மார்க் அப்படிங்கிறது வந்து மாறக்கூடியது. மக்கள்கிட்ட சின்ன ஒரு செழிப்பு வந்தாலுமே அப்படி மாறக்கூடியது. ஏன்னா நம்மளுடைய சராசரியா நம்மளுடைய மக்களவை தொகுதிகள் என்பது 10 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகள் சராசரியா. அப்ப வந்து இந்த 2 லட்சம்ங்கிறது பெரிய நம்பர் கிடையாது. ஒரு 10% டர்ன் அவுட் அப்படிங்கிறது. அது 5% இங்க உள்ளவன் அங்க போயிட்டானாலே இவனுக்கு 5 குறைஞ்சு அவனுக்கு 5 ஏறும்போது டபுளா மாறிடும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொகுதிகள் 200 தொகுதிகள் இருக்கு பாஜகவுக்கு. அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை துல்லியமா சொல்லிட்டேன்னா இது புரிஞ்சிடும். பாஜக என்ற 303 தொகுதிகள்ல 225 தொகுதிகள் வந்து அவங்க நின்னு 188 தொகுதிகளை இந்தி மாநிலங்கள்ல ஜெயிச்சாங்க. அதே சமயம் 318 தொகுதிகள் இந்தி பேசாத மாநிலங்கள்ல 318 தொகுதிகள்ல நின்னு 115 தான் ஜெயிச்சாங்க. இந்த 303ல நான் இந்தி ஸ்டேட்ஸோட நம்பர் வந்து 115. இந்த 115 இருக்கு இல்லையா, அதுலயும் இந்த ஓட்ட விழுவுது, இந்த 188லயும் விழுது. உதாரணமா திரும்ப சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு ஹரியானா கதை சொன்னேன். டெல்லியிலையும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிறகு, இந்த கைதுக்கு பிறகு மக்களிடம் சலனம் ஏற்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். அப்ப அதே போல இப்ப நீங்க வந்து பீகார் வந்துருங்க. நான் இந்த முறை ஆணித்தரமா 2 விஷயம் சொல்றேன். ஒன்று மேற்கு, இன்னொன்னு கிழக்கு. இந்த 2 இடங்கள்லயும் பாரதூரமான மாற்றங்கள் காத்திருக்கு. இதுதான் இந்தியாவினுடைய இந்த வாட்டி முடிவை வந்து தீர்மானிக்கப்படும். ஏன்னா வடக்க வந்து பாஜக பெரும்பான்மை என்பது எல்லாருக்கும் தெரியும். தெற்க பாஜக இல்லாம இந்தியா கூட்டணி பெரும்பான்மைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மாறுபாடு நடக்கக்கூடிய இடம் என்பது கிழக்கும் மேற்கும். கிழக்குல வந்து உங்களுக்கு பீகார் 40 தொகுதிகள், ஜார்க்கண்ட் 14 தொகுதிகள். இந்த 54 தொகுதிகள்ல 90% மேல போன வாட்டி பாஜக ஜெயிச்சாங்க. உதாரணமா பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய 40 தொகுதிகள்ல 17 இடங்களை வென்றாங்க. இணையான தொகுதிகளை அவர்களுடைய கூட்டணி கட்சியான நிதிஷ் வென்றார். அதே போல ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க உள்ள 14 தொகுதிகள்ல 12 இடங்களை எடுத்தாங்க. இந்த முறை அங்க 2 இடத்துலயுமே எதிர்கட்சிகள் வலுவாக, இங்க சோரன் அலை வீசுது. அங்க பீகார் லாலுவினுடைய மகன் ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஒரு பெரிய செல்வாக்கோட உயர்ந்துட்டு இருக்காரு. அதே போல இந்த இடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா குஜராத்ல 26க்கு 26 வென்றாங்க பாஜக. இந்த முறையும் அவர்கள் தான் பெரும்பான்மை வெல்வார்கள். ஆனால் 26ங்கிறது ஒரு 22 சுருங்குனிச்சுனா கூட சேதம் அங்க இருக்கு. அதை காட்டிலும் மிக முக்கியமான விஷயம் 48 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரால வந்து உத்தவுக்கு பெரிய ஒரு அலை வந்து மும்பைல எல்லாம் நான் பாக்குறேன், சிவசேனாவுக்கு. அதே போல இந்தியா கூட்டணிக்கு அங்கு வலுவான சூழல். அங்கேயும் கிட்டத்தட்ட பெரும்பகுதி தொகுதியை அவர்கள் வென்றார்கள். இந்த 2 இடத்துலயுமே அவங்களுக்கு லாஸ் இருக்கு. திரும்ப நான் நினைவூட்டுவது, உங்களுக்கு மொத்தமாவே 31 நம்பர்ல தான் நீங்க கூட இருக்கீங்க. இங்க சவுத் இந்தியால ஒரு 15 போயிடும். அதுக்கப்புறம் வந்து பீகார், ஜார்க்கண்ட்ல ஒரு 15 போவோம். இந்த பக்கம் மகாராஷ்டிரால ஒரு 15 போவோம். மேல அங்க டெல்லி ஹரியானால ஒரு 5ல இருந்து 10 வரைக்கும் போகும்னா எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கும்போது எப்படி நீங்க நிக்க முடியும்? அப்ப இந்த சேதாரத்தை தடுத்து ஆட்கொள்வதற்கு தான் இல்லாத ஒரு நம்பரை வந்து பாஜக சொல்லுது. நான் ஒரு திரைப்பூட்டுவது. நீங்க தொடக்கத்திலே சொல்றீங்க ஒரு உளவியல் தாக்குதல். இது வந்து கரெக்டா சொல்லணும்னா ஒரு மாஸ் ஹிஸ்டீரியாவை பிளான்டா உருவாக்குறது. தமிழ்ல சொல்லணும்னா ஒரு கும்பல் பைத்தியக்கார நிலையை மக்களிடம் உருவாக்குவது, ஒரு மிரட்சியை உண்டாக்குவது, ஊடகத்திட்ட உண்டாக்குது, மக்கள்கிட்ட உண்டாக்குது, எதிர்கட்சிகள்கிட்ட உள்ளபடியா இந்த உத்தியில அவங்க பெருமளவு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னைய தேதி வரைக்கும். ஏனென்றால் பல அரசியல் கட்சி தலைவர்கள் என்னிட்ட பேசுறவங்களே எதிர்கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிரும், மற்ற இடத்துல ஜெயிச்சிருமான்னு கேட்கறாங்க. அங்கேயும் இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த கேள்வி இருக்கு. அதனால நான் சொல்ல வர்றது, பாஜக வந்து சுத்தமா போயிடும், மோடிக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லல. இன்றைக்கும் பிரதமருக்கான பட்டியலில் அவர் முன்னாடி இருக்கிறாரு. தனிப்பெரும்பான்மை கட்சியா பாஜக தான் வரும். ஆனால் இதை எல்லாம் தாண்டி போட்டி வந்து இந்த பக்கம் தான் அப்படின்னு சாஞ்சி இல்ல, ஒரு சமதளத்துல இருக்கு. ஆமா, முக்கியமா நான் சொல்ல விரும்புவது, ஜனநாயகத்துக்கு எதிர்க்கட்சி முக்கியம். வரக்கூடிய தேர்தலில் யார் ஜெயிச்சாலும் வலுவான எதிர்க்கட்சியும் நல்ல ஒரு அங்கீகாரம் பெற்ற எதிர்க்கட்சி தலைவரும் இருப்பார் என்பதுதான் என்னுடைய ஒரே செய்தி. இந்த கட்டுரையினுடைய சாரமே பொதுவாக கருத்து கணிப்புகள், கட்டமைக்கப்பட்ட அந்த கருத்துருவாக்கங்கள்லாம் தெற்கு வடக்க பத்தி மட்டுமே பேசுது. நீங்க தான் நுணுக்கமா குறுக்கு நெடுக்குமா போய் கிழக்கு மேற்குல இருக்கிற சாதக பாதகங்கள் அம்சம் குறித்தும் பேசியிருக்கிறீங்க. விரிவான கற்ற உங்கள் பார்வையை முன் வச்சிருக்கிறீங்க. நன்றி சமஸ். நன்றி விஜயன். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.